ஹலோ யூஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாமில் இருக்க இன்கம் டேக்ஸ் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த இன்கம் டேக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் இன்ட்ரடக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் இன்கம், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ், டைப்ஸ், அதெல்லாம் வந்து தியரி பார்ட். இதில் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து அதில் வந்து சம்ஸ் வரும். அந்த சம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சில டாபிக்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. அசஸ்மெண்ட் இயர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் இயர் இஸ் a year in which the income of assessee of the previous year last year is needed to assessed. இந்த அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா நம்ம கரண்ட் ஃபினான்ஷியல் இயரை தான் நம்ம அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபினான்ஷியல் இயர்னா என்னன்னு தெரியும், 1st April to 31st March. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அசஸ்மெண்ட் இயர். இப்போ நடக்கிற அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 1/4/2021 to 31st March 2022. இதுதான் இப்போ நடக்கக்கூடிய அசஸ்மெண்ட் இயர். இப்போ நம்மளுக்கு என்ன ஃபினான்ஷியல் இயரோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க அசஸ்மெண்ட் இயர். இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முன்கூடியே இருக்க ஃபினான்ஷியல் இயரை தான் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் இயர்னா என்னன்னு பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க, 1/4/2020 to 31st March 2021. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 1/4/2020 to 31st March 2021. அதான் நம்மளோட ப்ரீவியஸ் இயர். அதுதான் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் தான் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்கம் earned in a year is taxable in the next year. The year in which the income is earned is known as a previous year. போன வருஷம் நம்ம இன்கம் வாங்கியிருப்போம், அதுக்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ் வந்து கட்டணும் அதை டிடெக்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரீவியஸ் இயர் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் என்னது 1/4/20 to 31st March 2021 தான் ப்ரீவியஸ் இயர். இப்போ நம்ம சம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, அதுக்கு முன்னாடி அசஸினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 2(7) சப்செக்ஷன் 7 படி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அசஸினா யாருன்னா, எவ்ரி பர்சன் பை whom எனி டேக்ஸ் ஆர் எனி அதர் ஆஃப் மணி இஸ் பேயபிள் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி யார் ஒருத்தர் வந்து டேக்ஸ் கட்டுறாங்களோ, அவங்களுக்கு வர மணியை வச்சு, அவங்களுக்கு வர இன்கம்மை வச்சு டேக்ஸோ இல்லை ஏதாவது மணியோ கட்டுறாங்களோ, அதுக்கு அவரோட பேர் தான் என்னன்னா அசஸி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி பர்சன் இன் ரெஸ்பெக்ட் டு whom எனி ப்ரொசீடிங் taken for assessment of income under income tax act. யார் என்ன இன்கம் வாங்கினாலோ அவங்க இன்கம் டேக்ஸ் கண்டிப்பா கட்டணும். அவங்க இன்கம் டேக்ஸை கட்டுறவங்க பேர் தான் என்ன அசஸி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பேசிக் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம சம் பார்க்க போறோம், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பேசிக் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, he must stay in India for 182 days or more during the current previous year. கரண்ட் ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 2021. ஓகேவா, 2020-2021. இப்போ ரெசிடென்ஷியல் ஒரு பர்சன் வந்து ரெசிடென்ட்டா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he must stay in India for 182 days ஃபார் ப்ரீவியஸ் இயர் 2020-21ல அவர் 182 days இருந்திருக்கணும். அப்படின்னா அவர் வந்து என்னன்னு சொல்றாங்க, இது ஒரு பேசிக் கண்டிஷன், 182 days வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த பேசிக் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he must stay in India for 60 days or more during the current previous year 2021. 2021ல 60 days இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் and 365 days or more during the 4 preceding years. 4 previous yearsல என்ன சொல்றாங்கன்னா 365 days இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு கண்டிஷன்ல அவர் ஒரு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணனா அவர் வந்து ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நோட். இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, in case of Indian citizen to go abroad in the previous year for employment as members of crew of Indian ship or Indian citizen who stay abroad comes to visit in India during the previous year, 60 days given in the second basic condition should be treated as 182 days. இதுல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அப்ராட் போயிருந்தா, எந்த வேலைக்காக அப்ராட் போயிருந்தா, இந்தியன் சிட்டிசன் இதுக்காக அப்ராட் போயிருந்தா, எம்ப்ளாய்மெண்ட்காக அப்ராட் போயிருந்தா, அது மட்டும் இல்லாமல் இந்த அவர் வந்து இந்தியன் சிட்டிசன் க்ரூ ஆஃப் இந்தியன்ஷிப்பில் மெம்பராக இருந்தால் அவர் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேசிக் கண்டிஷனில் இந்த 60 டேஸை மட்டும் பார்த்தா கூட அது 60 டேஸை நம்ம 182 டேஸாக கன்சிடர் பண்ணிட்டு அவர் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து அடிஷ்னல் கண்டிஷன்.
அடிஷ்னல் கண்டிஷன்ல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஈ ஷுட் பி ரெசிடென்ட் இன் இந்தியா அட்லீஸ்ட் 2 out of 10 years. கடந்த 10 வருஷத்துல போன 10 ப்ரீவியஸ் இயர்ல அவர் கண்டிப்பா 2 ப்ரீவியஸ் இயர் வந்து இந்தியாவில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஈ மஸ்ட் ஸ்டே இன் இந்தியா ஃபார் 730 days ஆர் மோர் டியூரிங் த 7 preceding year ப்ரீவியஸ் இயர். அது மட்டும் இல்லாம 7 ப்ரீவியஸ் இயர்ல 730 நாள் வந்து அவர் வந்து இந்தியாவில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 அடிஷனல் கண்டிஷன்ல 2 அடிஷனல் கண்டிஷனும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்க ரெசிடென்ட்னா என்ன, நான் ரெசிடென்ட் என்ன, ஆர்டினரி ரெசிடென்ட் அதெல்லாம் வந்து பார்க்க. இப்ப பாருங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் அப்படின்னு பிரியுது. ரெசிடென்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு பிரியுது. அண்ட் நான் ரெசிடென்ட்ல ஒன்றும் இல்லை. இப்ப எதை வச்சு நம்ம ஒருத்தர் ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கண்டிஷனல், அடிஷனல் கண்டிஷன்லாம் பார்த்தோம்ல. இப்ப ரெசிடென்ட் எதை வச்சு ரெசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஈ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை எனி ஒன் ஆஃப் அ பேசிக் கண்டிஷன். நம்ம 2 பேசிக் கண்டிஷன் பார்த்தோம். என்ன 182 days கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அண்ட் 60 days அண்ட் பிளஸ் 365 days வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2 பேசிக் கண்டிஷன் பார்த்தோமா? அந்த 2 பேசிக் கண்டிஷன்ல ஒரு பேசிக் கண்டிஷன் வந்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணாருன்னா இஸ் டிட்டர்மினைன்ட் ஆஸ் அ ரெசிடென்ட்டா நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. then it must be a computed whether it is an ordinary resident or not ordinary resident. ரெசிடென்ட்டா நம்ம வச்சுக்கணும். நாட் ஆர்டினரியா ஆர்டினரி ரெசிடென்ட் தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரெசிடென்ட்னா ஈ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை போத் அடிஷனல் கண்டிஷன். 2 அடிஷனல் கண்டிஷனுமே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. இப்ப ஒரு 2 பேசிக் கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. அடிஷனல் கண்டிஷன்ல 2 அடிஷனல் கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னா அவர் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? அடுத்து நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இஃப் an individual has not satisfied any one of an additional condition is called a not ordinary resident. இப்ப அவர் வந்து ரெண்டு பேசிக் கண்டிஷன்ல ஒரு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. அதே மாதிரி அடிஷனல் கண்டிஷன்ல 2 சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனா அவர் ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை பண்றாரு அப்படின்னா என்னன்னா அவரை வந்து நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து நான் ரெசிடென்ட். Non-resident என்னன்னா if an individual has not satisfied any one basic condition is called a non-resident. ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு பேசிக் கண்டிஷனோட சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அவங்க நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அப்போ அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ அவரை நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேவா? இப்போ சம்ஸ் பார்க்கலாம். சம்ஸ் போடும்போது இன்னும் கிளியரா இப்போ நம்ம சம் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் ராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா லெஃப்ட் ஃபார் சிங்கப்பூர் ஆன் 15th March 2018. 15th March 2018ல சிங்கப்பூர் போறாரு. ஆஃப்டர் ஸ்டேயிங் இன் இந்தியா ஃபார் 15 years. இந்தியாவில் 15 years இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சிங்கப்பூருக்கு என்னைக்கு போறாரு? 15th March 2018ல போறாரு. He returned to India on 31st August 2020. இந்தியாவுக்கு எப்போ ரிட்டர்ன் ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா 31st August 2020. What will be a residential status for the assessment year 2021-22? 2021-22ல அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி எழுதிக்கணும். டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் மிஸ்டர் ராஜன் அப்படின்னு எழுதிட்டு ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு தெரியும் 2020-21. அசஸ்மெண்ட் இயர் இப்போ நடக்கிற இயர் 2021-22. ஓகேவா? நம்ம ப்ரீவியஸ் இயர்ல அவர் எத்தனை நாள் இருந்திருக்காரு அப்படின்றது தான் கால்குலேட் பண்ண போறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் எல்லா சம்லையும் இன்கம் டேக்ஸ்ல இருக்க எல்லா சமையும் எழுதணும். இந்த ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர். அடுத்து ஸ்டே இன் இந்தியா அண்ட் ப்ரீவியஸ் இயர் அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ 31st August 2020ல ரிட்டர்ன் ஆயிருக்காரா? அப்ப செப்டம்பர் மாசத்துல எத்தனை நாள் இருந்திருப்பாரு? 30 நாள் இருந்திருப்பாரு. அக்டோபர்ல 31 டேஸ்ல இருந்திருப்பாரு. நவம்பர் 30 days இருந்திருப்பாரு. டிசம்பர் 31 days இருந்திருப்பாரு. ஜனவரி 31 days இருந்திருப்பாரு. பிப்ரவரி 28 days இருந்திருப்பாரு. மார்ச் 31 days இருந்திருப்பாரு. டோட்டலா 212 days இருந்திருப்பாரு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் என்ன? 182 days வந்து அவர் இருக்கணும் இந்தியால. இவரு 212 days இருந்திருக்காரு. அப்ப இவர் ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். நம்ம இப்படி எழுதணும். மிஸ்டர் ராஜன் ஸ்டே இன் இந்தியா ஃபார் 212 days during the relevant previous year. He satisfied the first basic condition, so is determined as a resident. ரெசிடென்ட்டா இவர் டிட்டர்மினன்ட் ஆயிட்டாரு. இப்ப அடுத்து ஆர்டினரி ரெசிடென்ட்டா இவர் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா கண்டுபிடிக்கணும். இவர் என்ன பண்ணியிருக்காரு? 15 years ஸ்டே பண்ணிட்டு தான் வந்து எங்க போயிருக்காரு? சிங்கப்பூர் போயிருக்காரு. ஓகேவா? அப்ப என்ன ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட் தான். ஃபர்ஸ்ட் அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார். செகண்ட் அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார்.
Mr. Rajan has also satisfied the both additional condition because after 15 years only he lived to Singapore. 15 years stay பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் சிங்கப்பூரே போயிருக்காரு. Conclusion, he is resident ordinary. அடிஷனல் கண்டிஷன் என்னது? ஃபர்ஸ்ட் அடிஷனல் கண்டிஷன் என்ன வரும்? 10 இயர்ஸ்ல 2 இயர்ஸாவது இருக்கணும். இவர் 15 இயர்ஸ் இருந்திருக்காரு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. செகண்ட் அடிஷனல் கண்டிஷன் என்ன? 4 இயர்ஸ்ல 730 டேஸ் இருக்கணும். ஓகேவா? அதையும் இவர் சாட்டிஸ்ஃபை பண்றாரு. 2018 தான் லெஃப்ட் ஆகுறாரு. 16, 17 2 வருஷம் இருந்திருக்காரு. ஸோ அப்போ he is considered as an ordinary resident அப்படின்னு சொல்லலாம் நம்ம கன்க்ளூஷன்ல. இதே மாடல்ல இன்னொரு சம் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா determine the residential status of Mr. X for the previous year 2021 who left India for first time on 15th September 2017 and came back on 1st September 2019. He again left for Dubai on 15th June 2020 to come back on February 14, 2021 to settle in India forever. எக்ஸ்ன்ற ஒருத்தர் இருக்காரு. அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். who left for India for ஃபர்ஸ்ட் டைமா வந்து 15th September 2017ல தான் லெஃப்ட் ஆகுறாரு. அண்ட் கம்பேக் என்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1st September 2019ல இந்தியாவுக்கு வந்திருக்காரு. திருப்பியும் வந்து துபாய் போயிருக்காரு. என்னைக்கு போயிருக்காரு? 15th June 2020ல துபாய் போயிருக்காரு. டு கம் பேக் ஆன் February 14, 2021ல திருப்பியும் கம்பேக் கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு. அப்புறம் வந்து இந்தியாவில தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ பாருங்க, டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மிஸ்டர் எக்ஸ் ப்ரீவியஸ் இயர் நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ அவர் என்னைக்கு வந்து வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா 15/6/20. ஓகேவா? டு கம் பேக் ஆன் February 14, 2021. இவர் எப்போ துபாய் போயிருக்காருன்னா அகைன் லிஃப்ட் ஃபார் துபாய் ஆன் 15th June 2020. நம்மளோட இது ப்ரீவியஸ் இயர்னா 2021 2020ல ஏப்ரல்ல இருந்து நம்மளுக்கு இது வருமா, ஃபினான்ஷியல் இயர் வருமா? ஏப்ரல், மே, ஜூன்ல பாருங்க. ஏப்ரல்ல 30 டேஸ் வந்து அவர் இந்தியாவில தான் இருந்திருக்காரு. மேல 31 டேஸ் இந்தியாவில தான் இருந்திருக்காரு. ஜூன்ல 15 டேஸ் இந்தியாவில தான் இருந்திருக்காரு. 15th அன்னைக்கு தான் லெஃப்ட் ஆயிருக்காரு துபாய்க்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் தான் நம்ம ஃபினான்ஷியல் இயர். ஏப்ரல்ல இருந்து கால்குலேட் பண்ணணும். ஏப்ரல்ல இருந்து அவர் இந்தியாவில தான் இருந்திருக்காரு. ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசம் இந்தியாவில தான் இருந்திருக்காரு. ஜூன்ல 15th அன்னைக்கு தான் போயிருக்காரு துபாய்க்கு. அப்போ ஏப்ரல் 30 டேஸ், மேல 31 டேஸ், ஜூன்ல 15 டேஸ். ஓகேவா? அண்ட் கம் பேக் ஆன் February 14, 2021ல திருப்பி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஓகேவா? அப்போ பிப்ரவரியில 14 டேஸ் இருந்திருக்காரு இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் மார்ச் வரைக்கும் தான் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? மார்ச்ல 31 டேஸ் இருந்திருக்காரு. அப்போ இது ஃபுல்லாக கால்குலேட் பண்ணால் 121 டேஸ் வருது. இவர் ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏன்னா வந்து 182 டேஸ் இருக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷன் 4 ப்ரிசீடிங் இயர்ஸில் பார்க்கணும். 4 ப்ரிசீடிங் இயர்ஸ்னா 2016-17லேருந்து 2019-20 வரைக்கும் வரும். அதுலேருந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? 16-17ல அவர் பாருங்க 365 டேஸ் இருந்திருக்காரு 16-17ல. ஏன்னா 15th September 2017 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா போயிருக்காரு இந்தியா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடிலாம் இந்தியாவில தான் இருந்திருக்காரு. அப்ப 365 டேஸ் வந்து இருந்திருக்காரு. ஓகேவா? ரெண்டு நம்ம பேசிக் கண்டிஷன் 2ல வந்து ரெண்டு பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 60 டேஸ் வந்து போன வருஷத்துல வந்து போன ப்ரீவியஸ் இயர்ல 60 டேஸ் இருந்திருக்கணுமா? 60 டேஸ் இவர் இருந்திருக்காரு. 121 டேஸ் இருந்திருக்காரு. அப்ப செகண்ட் பேசிக் கண்டிஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் இதுல சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. இது நம்ம செகண்ட் இதுதான் போடுறோம். ப்ரொசீடிங் இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து 2016-17ல 2019-20 வரைக்கும் அவர் வந்து 16-17ல 365 டேஸ் இருந்திருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 15th September தான் அவர் இந்தியா விட்டு ஃபர்ஸ்ட் டைமாவே வெளியே வந்திருக்காரு. ஓகேவா? அதனால 2016-17ல இருந்திருக்காரு 365 டேஸ். அப்ப செகண்ட் பேசிக் கண்டிஷன்ல இருக்க ரெண்டு பேசிக் கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. அதாவது செகண்ட் பேசிக் கண்டிஷன்ல இருக்க ரெண்டு பேசிக் கண்டிஷன் 60 டேஸ் அண்ட் 4 வருஷத்துல 365 நாள் இருக்கணும் அப்படின்றது ரெண்டு பேசிக் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ரெசிடென்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துடணும். அடுத்த அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ அடிஷனல் கண்டிஷன் இல்லை 10 வருஷத்துல 2 வருஷம் இருக்கணும்.
10 வருஷத்துல 2 வருஷம் இவர் இருந்திருக்காரு. ஏன்னா லெஃப்ட் இந்தியா ஃபார் ஃபர்ஸ்ட் டைமாவே இப்பதான் 15th செப்டம்பர் தான் லெஃப்ட் ஆயிருக்காரு இந்தியா விட்டு. அப்ப 10 வருஷத்துல 2 வருஷம் அவர் இருந்திருப்பாரு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் அடிஷனல் கண்டிஷனை இவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. செகண்ட் அடிஷனல் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 வருஷத்துல அவரு 732 நாள் இருக்கணும். கரெக்டா? அப்ப இவர் பாருங்க 365 டேஸ் இருந்திருக்காரு 2016-17ல. அதே மாதிரி 17லயும் இருந்திருப்பாரு. கம் பேக் ஆன் 1st செப்டம்பர் 2019ல வந்தாரு. 1st செப்டம்பர் 2019ல வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் அதெல்லாம் இங்கதான் இருந்திருப்பாரு, இந்தியாவில தான் இருந்திருக்காரு. ஓகேவா? அப்ப 730 நாள் இருந்திருக்காரு. சரியா? அப்ப மிஸ்டர் எக்ஸ் சாட்டிஸ்ஃபை போத் அடிஷனல் கண்டிஷன். அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் இஸ் ரெசிடென்ட் ஆர்டினரி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீடைல்டா நிறைய வீடியோஸ்ல நம்ம இந்த சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மறக்காம நம்ம இன்ஃபோ தமிழ் 360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.